மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க. இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். சிபி வணக்கம். 3வது நாளா ஐபிஎஸ் கொழும்புல இருந்து பண்றோம். ஆமா, ஸ்பெஷலா பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான மனிதர் வந்து நின்றுட்டு இருக்காரு. இலங்கை மக்கள் மட்டும் இல்ல, நிறைய தமிழ் மக்களுக்கு அறிமுகமான ஒரு முகம், ரொம்ப பரிச்சயமான ஒரு நபர். சந்துரு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எப்படி இருக்கு இலங்கை? இலங்கை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா வெயில் தான் வாட்டி வதைக்குது. அதுதான் இந்த 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 காலம் அப்படிதான் இருக்கு. இன்னொரு மாசம் கழிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மழை பார்க்கலாம். போன டைம் நான் வந்தேன் இந்த கால்ஃப் ஃபேஸ் போராட்டத்தப்ப. ஏப்ரல்ல வந்திருக்கீங்க. ஆமா, ஏப்ரல்ல வந்திருக்கீங்க. அதனால நீங்க ஒரு செப்டம்பர் மாசம் வாங்க அப்படின்னாங்க. இப்ப செப்டம்பர் மாசம் இறுதியில வரும். இப்பயே 2 மாசம் கழிச்சு வாங்கிறீங்க. ரெண்டு போன மாதம் மழை இருந்தது, இப்போ கொஞ்சம் ஓகேயா இருக்கு. எப்படி இருக்கு நீங்க அவதானிச்சத்துல அரசியல் சூழல்? நீங்க கேள்வி பண்ணி நான் அவங்கள்ட்ட கேட்கறேன். கேள்வி கேட்க விடுவீங்களா? அவதானிச்ச சூழல் வந்து மக்களுடைய தீர்ப்பு என்னங்கிறது தெளிவா தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நாங்க வந்து இந்த வாக்கெடுப்பு நடக்கிறப்ப நிறைய பேர்ட்ட கேட்டுட்டு இருந்தோம். மாற்றம் தேவை, நிறைய பேர் ஏக்கிடிங்கிற பேர் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே வந்து அவர் தான் வந்து பதவி ஏற்றிருக்காரு இன்னைக்கு. உங்களுக்கு எல்லாத்திலும் பயங்கரமான சோசியல் மீடியா ஸ்ட்ரென்த் உள்ள ஒரு ஏகேடி. அங்கேருந்து ஓட்டு இது போட்ட வீடியோ போட்டாலும் ஓட் ஃபார் ஏகேடிம்பாங்க. எப்ப எங்களுக்கு ஓட்டு இல்லப்பா, இந்தியால வந்திருக்கோம். அவங்க வந்து வீட்லயும் உங்க இதுலயும் ஏகேடி தான் போடுவாங்களா? இங்க பிரதேசம் இல்லாம அப்படித்தான் இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேல ரணில் விக்ரமசிங்க மிகப்பெரிய அளவுல அவருக்கான வாய்ப்புகள் இருந்தது. இந்த தேர்தல் ஆரம்பிக்கப்படும் போது இந்த அளவு ஏகேடி, அதாவது அன்றகுமார் திசாநாயக் அவர்களுக்கு இந்த அளவான ஒரு வரவேற்பு இருக்குமான்னு பெரிய அளவா எதிர்பார்க்கல. ஏன்னா அவர் போன முறை 3% வாக்குகள் தான் பெற்றார். 100க்கு 3%, கிட்டத்தட்ட 3.5 லட்சம் வாக்குகள் தான் அவர் பெற்றது. இஞ்சி போனா 5 லட்சத்துக்குள்ள எனக்கு சரியா தெரியல. அந்த அளவு 3% தான். 3%. இந்த முறை அவர் வந்து 46-7% பெற்றது அப்படின்றது வந்து யாருமே இதுவரைக்கும் இலங்கை வரலாற்றுல ஒரு தேர்தலில் ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் பெற்றது இல்லை. உலக அரசியலே பெற்றிருப்பாங்களான்னு தெரியல. 3% வாங்கினவங்க அடுத்த தேர்தலே வந்து ஆச்சரியத்துல உட்கார்றதுங்கிறது ரொம்ப மக்கள் செல்வாக்கு எப்படி எந்த இடத்துல இருந்து அவர் எடுக்க ஆரம்பிச்சாரு? இதுவரைக்கும் இலங்கையில் அப்படி நடந்தது எனக்கு தெரிஞ்ச அளவுல இல்லை. ஆனா இலங்கையினுடைய இந்த ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் மற்ற ஜனாதிபதிகளிலிருந்து, மற்ற கட்சியினுடைய கொள்கைகளிலிருந்து நிறைய வித்தியாசம். இது ஒரு சோசியலிச கட்சி, அதோடு கம்யூனிஸ்ட் கட்சி, அவங்களுடைய கொள்கைகள் எல்லாமே மிக வித்தியாசமானது. இதுவரைக்கும் இருந்த 75 வருட கால ஆட்சியில இலங்கையில இந்த ஆட்சி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும், அது வந்து ஒரு மாற்றத்தை தரணும் அப்படின்றது மக்களுடைய எண்ணமா இருந்திருக்கு. இதனுடைய ஆரம்பம் கடந்த 2 வருஷத்துக்கு முதல்ல ஆரம்பிச்சது தான். அந்த போராட்டத்தோட ஆரம்பிச்சது தான் இந்த அரசியல் சூழல் மாறணும் அப்படின்றது. அங்கிருந்துதான் மக்கள் செல்வாக்கு ஒரு வர ஆரம்பிச்சுதா? அந்த போராட்டத்துல இருந்து வர ஆரம்பிச்சுதா? அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் வந்து சொல்லப்போனா அவரு நிறைய காலமா அரசியல் இருக்காரு. ஜேவிபி அப்படின்ற கட்சியில அவர் ஒரு மிக முக்கியமான ஒரு உறுப்பினராக இருந்திருக்காரு. 1987ஆம் ஆண்டு அவர் வந்து பல்கலைக்கழகத்துல, கலனி பல்கலைக்கழகத்துல அவர் படிக்கும்போது நிறைய சோசியலிசம் சம்பந்தமான பல கொள்கைகளை அந்த அவங்களுடைய மாணவர் குழுக்களோட ஆரம்பிச்ச அந்த பயணம் அவர் வந்து கட்சியினுடைய தலைவராக்கி என்பிபி, தேசிய மக்கள் சக்தி அப்படின்றது வந்து ஜேவிபியில இருந்தாலும் கூட அவங்க இன்னொரு வித்தியாசமான கொள்கையோட இந்த முறை இந்த தேர்தலில் வந்தாங்க. போன முறையும் என்பிபி எல்லாம் வந்தாங்க, இந்த முறையும் அப்படிதான். ஏன்னா ஜேவிபி அப்படின்றது அவங்க முதல் இருந்த ஒரு ஜேவிபியினுடைய அந்த கொள்கை கொஞ்சம் வித்தியாசம், கொள்கையா இருந்தது. அதுல இருந்தவங்க எல்லாருமே விலகப்பட்டு இவங்களை ஒரு அணியா சேர்ந்து தேசிய மக்கள் சக்தியாக இணைந்து இந்த தேர்தலில் போட்டிட்டாங்க. அவங்களுடைய கொள்கைகள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமா இலங்கையினுடைய ஊழலுக்கு எதிரான, இதுவரைக்கும் நடந்த ஆட்சியினுடைய ஊழல்களுக்கு எதிரான ஒரு அரசாங்கமா அமைக்கிறதே அவங்களுடைய பெரிய நோக்கமா இருந்தது. மக்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற இந்த பொருளாதார சுமை, இது எல்லாத்தையும் வந்து நாங்க குறைப்போம், மக்களுடைய பணம் எங்க திருடப்பட்டுச்சோ அது எல்லாத்தையும் நாங்க கொண்டு வருவோம், இந்த மாதிரி பல மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க அந்த கோரிக்கைகளை முன் வச்சாங்க. சரி, அது இவரால பண்ணிட முடியும்னு நம்புறீங்களா? அன்றகுமார் திசாநாயக்காவால மட்டும் இதை பண்ண முடியுமான்றது எனக்கு தெரியல. ஆனா ஜனாதிபதியா இருக்கும்போது அவங்களுக்கான அதிகாரங்கள் இருக்கு. இலங்கையினுடைய ஜனாதிபதி முறைமை அப்படின்றது ஒரு என்ன சொல்றது, நிறைவேற்று அதிகார முறைமைன்னு சொல்லுவாங்க. அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு அவங்களுக்கு. ஆனா இதுவரைக்கும் இலங்கையில் இருந்த ஜனாதிபதிகள் அந்த பவரை யூஸ் பண்ணிருக்காங்களான்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இல்லை. அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருந்தாலும் அவங்க ஒரு அளவான அதிகாரங்களை தான் பயன்படுத்திருக்காங்க. ஆனா அளவுக்கு அதிகமான அதிகாரங்கள் ஜனாதிபதியுடைய ஆட்சி முறையில இருக்கு. இந்த அதிகாரங்களை குறைக்கணும்னு சொல்லி கடந்த கால அரசாங்கங்கள் பல முயற்சிகள் செஞ்சாங்க. ஆனா சில அதிகாரங்கள் குறைக்கப்பட்டது தான்.
இருந்தாலும் முற்றுமுழுதா குறைக்க முடியல. சந்துரு, முதல் முறையா ஆட்சிக்கு வர்றாங்க இவங்களுக்கு வந்து அரசியல் அதிகாரத்துல இருந்து பெரிய பழக்கமும் கிடையாது. இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப ரொம்ப ரொம்ப ஹாட் சீட்ல வந்திருக்காரு அவரு. அவருக்கான ஆதரவு அப்படின்றது வந்து இப்ப இருக்கிற இந்த ஆதரவோடு அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு சொன்னா, இருக்கக்கூடிய மக்கள் என்னத்தை எதிர்பார்க்கறாங்களோ அதை அவங்க உடனடியாக நடைமுறைப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இன்று, அதாவது நாம இப்ப பேசிக்கொண்டிருக்கிற இந்த திங்கட்கிழமை அவர் பதவியேற்றிருக்காரு. இன்ற இரவு நள்ளிரவு அல்லது நாளை நள்ளிரவு வந்து பாராளுமன்றத்தை அவங்க வந்து கலைக்க போறாங்க. இது நடக்க போகுது. அதுல இருந்து ஒரு 60 நாட்களுக்குள்ள பாராளுமன்ற தேர்தல் மீண்டும் நடக்க போகுது. அதாவது பாராளுமன்ற தேர்தல், அடுத்த பாராளுமன்ற தேர்தல் நடக்க போகுது. பிரதம மந்திரி இப்ப பதவி ராஜினாமா செய்ததால அமைச்சரவையும் வந்து இல்லாம போயிருக்கு. இப்ப எந்த அமைச்சர்களும் நாட்டுல இல்ல. எந்த ஆளுநர்களுடைய பதவியும் அப்படியே செயலிழந்திருக்கு. இப்ப செயலாளர்களுடைய பதவிகள் இப்பொழுது செஞ்சு கொண்டிருக்காங்க. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து இவங்களால கொண்டு செல்ல முடியுமா அப்படின்ற கேள்வி. இதுல ஒரு சில விஷயங்கள் வந்து இப்ப நாம அதை சொல்ல முடியாது. எப்படின்னு சொன்னா, அவர் என்ன முதல்ல எண்ணத்துல கை வைக்க போறாரு அப்படின்றது இது வரைக்கும் தெரியல. இந்த அமைச்சரவையில வந்து அவங்களுடைய கட்சியில 3 உறுப்பினர்கள் தான் இருக்காங்க, பாராளுமன்ற உறுப்பினர்கள். இலங்கையை பொறுத்தவரை குறைஞ்சது ஒரு 25 அமைச்சர்களாக இருக்கணும். ஆனா அவங்கள்ட்ட காணாது. அவங்க வேற கட்சியில இருக்கவங்களை கூட இதுல இணைத்துக் கொள்ள மாட்டாங்க. ஏன்னா இலங்கையில இருக்கிற மக்கள் வந்து ஏன் அவங்களுக்கு வாக்களிச்சாங்கன்னா, இந்த 225 பேர் பாராளுமன்றத்தில் இருக்காங்க, இவங்க யாருமே எங்களுக்கு வேணா ஒரு புதிய ஆட்சி வேணும்னு சொல்லி. இப்ப ரணில் விக்ரமசிங்க தோத்து போனதுக்கு காரணமே வந்து பழைய அரசாங்கத்துல, அதாவது மஹிந்த ராஜபக்சருடைய அரசாங்கத்துல இருந்தவங்களுடைய கூட்டு வைத்து அவங்களுடைய கட்சியோட சேர்ந்துதான் அமைச்சரவை வச்சாரு, அவங்க எல்லாம் இருக்கிறதால அவங்கள பாதுகாத்தாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தான் அவருக்கு மேல. வேற எந்த குற்றச்சாட்டும் ஒரு மேல பெரிய அளவா இல்லை. அந்த குற்றச்சாட்டின் காரணமா தான் அவருடைய தோல்வியே வந்தது. அப்படி இல்லாம இதே மாதிரி ஒரு தனி ஆட்சியா இருந்தா அவரை நீங்க அசைச்சு கொள்ள முடியாம போயிருக்கும். அந்த அளவுக்கு அவருடைய அந்த 2 வருஷ நடவடிக்கை இருந்தது. சஜித் பிரேமதாஸ் அவருக்கு எதிர்கட்சியா இருக்கிற அவங்க கூட இந்த மொட்டு கட்சி, அதாவது நீங்க நாம சொல்ற மஹிந்த ராஜபக்சனுடைய கட்சியில இருந்து ஒரு 40 பேர் அங்க இருக்காங்க. இது ரெண்டு கட்சி அது அது மொட்டு கட்சின்னு சொல்லுவாங்க. அதாவது லோட்டஸ் இதோட அது மஹிந்த அவங்களுடைய கட்சி. இந்த பில்டிங் இருக்கு, அதை வச்சுதான் அதை கூட அவங்க உருவாக்கினாங்கன்னு சொல்லப்பட்டதுதான். என்னன்னு தெரியல. அது கட்டினதுக்கு அப்புறம் தான் இலங்கைக்கு வந்து தர்த்தரமே பிடிச்சது நிறைய பேர். உண்மைதானே? அந்த டவர் வந்து உண்மையிலேயே கொழும்புக்கு வெளியே இருக்க வேண்டியதுதான். அதை உள்ள கொண்டு வந்தது அந்த பழைய அரசாங்கம் தான். ஏன்னா அந்த டவர் உள்ளதான் இருக்கணும் அப்படின்ட்டு. அது பெரிய கதை, அது நம்ம இன்னொரு நாளைக்கு பேசுவோம். இந்த 2 காரணம் தான். அவங்க 2 பிரதான கட்சிகள் ரெண்டுமே இவங்களை வந்து பாதுகாக்கிறாங்க, இவங்க தான் இருக்காங்க. ஆனா இவங்கள்ட்ட இருந்து வித்தியாசமா பார்க்கும்போது அன்றகுமாரோடைய தேசிய மக்கள் சக்தி வந்து எந்த ஒரு அந்த கட்சியில இருந்த மொட்டு கட்சியில இருந்து யாரையுமே அவங்க நினைச்சு கொள்ளல. இவங்க கூட அந்த கட்சிக்கு இது வரைக்கும் போனதா இல்லை. அப்படி அதுதான் இவங்கள்ட்ட இருந்த மிக முக்கியத்துவமான தனித்துவமான ஒரு விஷயம். அதுக்காக தான் மக்கள் இவ்வளவு பெரிய ஆதரவை இந்த தேர்தலில் கொடுத்தாங்க. தனித்துவமான நபர்கள்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்காங்க. போக தெரியும். இப்ப இந்தியா தமிழ்நாட்டுல எல்லாம் வந்து ஆட்சியை ஏற்றோடனே முதல் கையெழுத்து அப்படிங்கறத வந்து ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி இங்க வந்து அதிபரா பதவியேற்றோடனே, பிரதம பதவியேற்றோடனே முதல் கையெழுத்துங்கிற இதெல்லாம் இருக்காங்க, ட்ரெண்ட்லாம் இருக்கு. அதனாலதான் இப்ப ஆளுநர் பதவிகள் வரப்போகுது. அதாவது இப்ப இருக்க போற அவங்களுடைய முக்கியமான பதவிகளுக்கான கையெழுத்துக்கள் விடப்பட்டிருக்கு. அதோட அமைச்சரவையில 3 பேர் தான் இருக்க போறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா நான் அவங்கள்ட்ட கேட்டேன், இன்றைக்கு அவங்கள்ட்ட நேரடியாவே கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இல்ல வேற எந்த கட்சியில இருந்தும் யாரையும் இப்போ இணைத்துக் கொள்றதா எந்த ஒரு எண்ணமும் இல்லை. எங்கள்கிட்ட இருக்கிற இந்த 3 பேரையும் வைத்துக் கொண்டுதான் அமைச்சரவை அமைக்கப்படும். ஜனாதிபதிக்கு கீழே கிட்டத்தட்ட 10 அமைச்சுக்கள் வரும்னு சொல்றாங்க. 10 அமைச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மற்ற 3 பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 அமைச்சுக்கள் வரலாம். குறிப்பிட்ட அளவான அமைச்சுக்கள் மட்டும் தான் இருக்க போகுது. பழைய அரசாங்கத்துல இதுவரை இருந்த அரசாங்கத்துல 30-40 அமைச்சர்கள் கூட இருந்தாங்க. ஆனா உங்களுடைய அரசாங்கத்துல ஆக கூடியதே 25 முதல் 28 அமைச்சர்கள் தான் இருப்பான்னு சொல்றாங்க. பிரதி அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள் இந்த மாதிரி எல்லாம் இருக்காதுன்னு சொல்றாங்க. அரசு செலவினங்கள் வந்து குறைக்கப்படும். இப்ப உங்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய ஜனாதிபதி அப்படின்றது ஜனாதிபதியா இல்லாட்டியும் கூட ஜனாதிபதியா எப்ப அவங்க இருந்தாங்களோ அந்த அளவான பாதுகாப்பு, அந்த அளவான வசதிகள் அவங்க ஜனாதிபதியா இல்லாம போனாலும் கிடைச்சு கொண்டே இருக்கும். அது இலங்கையில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான சட்டம். அது எல்லாமே நிறுத்தப்படும். என்ன காரணம்னா, இது எல்லாமே மக்களுடைய வரி பணத்துல வார பணம் வந்து நீங்க பதவியில் இல்லாம இருக்கும்போது ஏன் இதெல்லாம் நீங்க பாவிக்கிறீங்க, இதெல்லாம் வந்து இதனாலதான் மக்களுக்கு இவ்வளவு வரி வந்துச்சு, இதனாலதானே இவ்வளவு செலவினம் வருது அப்படின்றதெல்லாம் குறைக்க போறோம்னு சொல்லிருக்காங்க. நீங்க முன்னாள் ஜனாதிபதிக்கு சொல்றீங்க, நாங்க கார்ல வரப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அமைச்சருக்கு கீழே ஒரு 3 PA, அவங்களுக்கு கூட வீடு, இவங்களுக்கு வந்து வீடு, பாதுகாப்புக்கு வந்து ஷிஃப்ட் படி ஒரு 3 ஷிஃப்ட்ல வர செக்யூரிட்டிஸ், ஒரு பிரம்மாண்டமான ஒவ்வொரு அமைச்சருமே ராஜ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கு. நிறைய வசதிகளோட தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து குவார்டர்ஸ் இருக்கு. அந்த குவார்டர்ஸ்ல அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சொந்த வீடு எல்லாருக்குமே இங்க இருக்கும். இருந்தாலும்
அரசாங்கத்தினுடைய வீடுகள் வாகனங்கள் எல்லாம் பயன்படுத்துவாங்க. சாப்பிட ஒரு சந்தோஷம் இருக்கதான் செய்யுது. என்னடா சிபி இங்க எல்லாரும் டூயல் சிட்டிசன்ல இருக்காங்க இப்ப இருக்கு. இங்க ஏதோ பிரச்சனை உடனே யூஎஸ் கிளம்பி போயிடுறாங்க. அதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க பாராளுமன்றத்துல. அதாவது டுவல் சிட்டிசன் இருக்கிறவங்க இங்க பாராளுமன்றத்துல அமைச்சர்களாவோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்க முடியாது. அண்மையில ஒரு 2-3 மாதத்துக்கு மேல கூட ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சரா இருந்தவங்க அவங்க வந்து உடனடியாக பாராளுமன்ற உறுப்பினர்ல இருந்து நீக்கப்பட்டாங்க. வேறொரு நாட்டினுடைய குடியுரிமை அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டறியப்பட்டது. உங்களுக்கு தெரியும், முன்னாள் அமெரிக்கா குடியுரிமை உள்ளவர். அந்த குடியுரிமையை ரத்து செய்து தான் அவர் வேட்புமனுவை தாக்கல் செஞ்சார். ஃபசல் ராஜபக்ஷக்கு அவருக்கு இப்பவும் அவருக்கு அந்த குடியுரிமை இருக்கு. இப்ப 2 பேரும் நாட்டுல இல்ல. பசில் ராஜபக்சே கிளம்பிட்டதா சொல்றாங்க. நமல் ராஜபக்சேயோட மாமியார் ராஜபக்சே என்ன சொல்லிருக்காருன்னா, உடல்நிலைக்காக போயிருக்காரு, மருத்துவத்துக்காக போயிருக்காரு, ட்ரீட்மெண்ட்டுக்கு. இப்பதான் உடல்நிலை சரியில்லாம போச்சா? இதுதான் தெரியும், சொல்லுங்க. இல்ல போனதுன்னு செய்திகளை நான் பார்த்தேன். மற்ற உடல்நிலை சரியில்லாம போயிருக்காங்களா? ஒவ்வொரு தரம் அப்படி அடிக்கடி அவங்க போயிட்டு வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறைய போன தேர்தல் மூலம் அது இருந்தது. போன தேர்தல், அதுக்கு முதல் தேர்தலில் கூட இந்த தேர்தலுக்கு முதல் நாள் போனதா சொல்றேன். நான் கடைசி போன ஞாயிற்றுக்கிழமை, அதாவது சனி ஞாயிற்றுக்கிழமையில அதிகமான விமான டிக்கெட்டுகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருந்தது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கின்றது நிறைய சோசியல் மீடியாக்கள்ல பேசப்பட்டது. சந்துரு, சின்னது இங்க ஒரு தேர்தல் முறையை மட்டும் நீங்க விவரிக்க முடியுமா? 2 மாதத்திலேயே அடுத்த தேர்தல் வரப்போகுது, அந்த தேர்தல் முறை இருக்குல்ல, அதை மட்டும் விவரிக்க முடியுமா? இலங்கையினுடைய தேர்தல் முறைமை அப்படின்றது இந்த வாக்குச்சீட்டு இந்தியா போல டிஜிட்டல் முறை இல்லை, எல்லாருக்குமே தெரியும். சில ஊடகங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, சில ஊடகங்கள் நான் பார்த்தேன், சரியான ஒரு புரிதல் இல்லாத மாதிரி இருந்தது எனக்கு. அது எப்படி அப்படின்னு சொன்னா, இப்ப வந்து ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடக்குது. இதுல வந்து ஜனாதிபதி யார் அப்படின்னு தெரிவு செய்யப்படுற தேர்தலா இருந்தாலும் எத்தனை பேர் வேணாலும் இதுல போட்டியிடலாம். இந்த முறை 39 வேட்பாளர்கள் இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தலில் போட்டிட்டாங்க. இதுதான் இலங்கையிலேயே அதிகூடிய வேட்பாளர்கள் போட்டியிட்ட ஜனாதிபதி தேர்தல். ஆனா ஒரு பெண் வேட்பாளர் கூட இல்ல இதுல. இப்ப அந்த பெண் தலைமைத்துவம் வந்து கொஞ்சம் குறைவடைந்திருக்கிறது. அது என்ன காரணம்னு தெரியல. சந்திரிகா அம்மையார் வந்து ஜனாதிபதியா இருந்த காலத்துல நிறைய பெண் அந்த இது தலைமைத்துவங்கள் இருந்தது. ஆனா அதுக்கு பிறகு மஹிந்த ராஜபக்சவுடைய ஆட்சி காலத்திலையும் பெண் அமைச்சர்கள் இருந்தாங்க. ஆனா முன் வர்றதுக்கு பயந்துட்டாங்க. ஏன்னா இந்த ஊழல்கள், இந்த மாதிரியான பிரச்சனைகள், அரசியல்வாதிகள் மீது மக்களுக்கு இருக்கிற கோபம், இந்த மாதிரியான விஷயங்களால பின்வாங்கி இருக்கலாம் நான் நினைக்கிறேன். இனி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம், இந்த அரசாங்கத்துல ஒரு பெண் பிரதமர் பதவி ஏற்பாங்க இன்றைக்கு அல்லது நாளைக்கு வந்து சொல்லப்படுது. அது ஒரு இனி அது பழமையாகலாம். அந்த தேர்தல் முறைமை சொல்றேன். இந்த முறை 27 அங்குலம் தேர்தல் வாக்குச்சீட்டு, எல்லா கட்சிகளுடைய பெயர்களும் எல்லா வேட்பாளர்களுடைய பெயர்களும் இருந்தது. நான் தேர்தல் திணைக்களத்துல கேட்டபோது அவங்க சொன்னாங்க, இதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை, 100 பேர் வந்தாலும் நாங்க பிரிண்ட் பண்ணி தான் அதை பண்ண வேண்டியிருக்கும், அதுக்கு அனுமதி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த தேர்தல் முறை எப்படி நடக்கும்னு சொன்னா, ஒரு கட்சியினுடைய சின்னம், அவருடைய பெயர் 3 மொழியிலையும் இருக்கும். சிங்களம், தமிழ், ஆங்கிலம் 3 மொழியிலையும் இருக்கும். அவங்களோட சின்னம் இருக்கும். அதுக்கு ஒரு கோடு இருக்கு, அந்த புக் பாக்ஸ் இருக்கும். அதுக்குள்ள 1 என்று நீங்க இலக்கமிடும் போது அவருக்கான வாக்கு அது கருதப்படும். அது வந்து ஒரு முறை. அதுல வந்து இப்ப உங்களுக்கு நான் 3 வேட்பாளர் இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு அன்றகுமார் திசாநாயக் அவர்களுக்கு எனக்கு நல்லா விருப்பம், ரணில் விக்ரமசிங்கேயும் பிடிக்கும். அதனால அன்றகுமார் திசாநாயக் அவர்களுக்கு ஒன்று அந்த பிள்ளை அந்த பாக்ஸுக்குள்ள 1 போடுவாங்க. ரணில் விக்ரமசிங்கருக்கு இலக்கம் 2 இடுவாங்க. அப்ப அது விருப்பு வாக்கா கருதப்படும். 3 போடலாம். நீங்க இன்னொரு ஆளுக்கு 3 போடலாம். அதிகமா 1-2 தான் அதிகமா போடுவாங்க. 3 போட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இல்லைன்னா கிராஸ் பண்ணுவாங்க, அந்த பாக்ஸுக்குள்ள கிராஸ் பண்ணுவாங்க. அவருக்கு நேரா கிராஸ் பண்ணாங்கன்னு சொன்னாலும் அது வாக்கு தான், அவருக்கான வாக்கு அளிப்பேன். ஆனா கிராஸ் பண்ணாங்கன்னு சொன்னா உங்களுக்கு விருப்பு வாக்கு போட முடியாது. 1-2 அதுக்கு பிறகு போடல, 1 தான் போடலாம். இதுதான் வாக்களிக்கிற முறைமை. இங்க இது விருப்பு வாக்கு எப்படி வந்து இந்த முறை வந்து விருப்பு வாக்கு எண்ணப்பட்டது. இது நிறைய பேர் முதல் முறையா இது எண்ணப்பட்டது. ஒவ்வொரு தேர்தலையும் வந்து இந்த விருப்பு வாக்கு முறைமை பேசப்படும். தேர்தலுக்கு பிறகு அது மறைஞ்சிடும். ஏன்னா விருப்பு வாக்கு பெருசா எடுக்கப்படாது. இந்த முறை விருப்பு வாக்கு பத்தியே பேசினாங்க. நிறைய பிரச்சார மேடைகள்ல பிரச்சார விளம்பரங்கள்லாம் பேசப்பட்டது. இந்த முறை என்ன செஞ்சாங்கன்னா, எல்லாருக்குமே பெறப்பட்ட வாக்கு எண்ணிக்கை வந்து 50% தாண்டணும் வெற்றி பெறவர். ஆனா இந்த முறை 50% தாண்டல. அப்படி என்ன செஞ்சாங்கன்னா, விருப்பு வாக்கு என்ற முறைமையை கொண்டு வந்தாங்க. இது முதல் தடவை. இந்த விருப்பு வாக்கு நான் சொன்ன மாதிரி அந்த 1 வாக்கு, அதாவது இப்ப முதலாவதா நிலையில இருந்த அன்றகுமார் திசாநாயக்க, 2ஆம் நிலையில இருந்த சஜித் பிரேமதாஸ் அவர்களை 2 பேரையுமே முன்னுக்கு எடுத்துட்டு மற்றவங்க இருக்காங்க, மற்ற அந்த 39 பேர்ல மற்ற மிச்சவங்க அவங்களுடைய வாக்குகளை திரும்ப எண்ணுவாங்க. பெட்டிகள் வந்து திரும்ப எண்ணுவாங்க. அதுல அன்றகுமார் திசாநாயக் அவர்களுக்கு 2வது இலக்கமோ அல்லது 3வது இலக்கமோ வந்து அது விருப்பு வாக்கு இடப்பட்டிருக்கான்னு பார்த்து அதை எண்ணிக்கையை வந்து அவங்க அதுல சேர்த்துக் கொள்வாங்க. அப்படி இருந்தும் 50% வரல. இந்த விருப்பு வாக்குல அதிகமா சஜித் பிரேமதாசா தான் வந்து அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தாரு. அதுக்கு பிறகு நீங்க 50% பார்ப்பாங்களான்னு பார்த்தா இல்ல. ஏன்னா இதுல போட்டியிடுற இது இப்ப அடுத்தவங்க எல்லாம் விலக்கப்பட்டுருவாங்க. போட்டியிடுறது வந்து 2 பேர் தான். அப்ப யார் அதிகமான வாக்கு எடுக்கிறாங்க?
அவங்கள தான் வெற்றியாளர் இருப்பாங்க. இதுதான் இலங்கையில் இருக்கிற தேர்தல் முறைமை. ப்ரெஃபரன்சியல் ஓட்டிங் சிஸ்டம். ஆனா அடுத்த 2 மாசத்துல ஒரு தேர்தல் வரதான் அடுத்த மாதம் அடுத்த தேர்தல் வந்து வரலாம். இலங்கையினுடைய எனக்கு தெரிஞ்ச சட்டத்தின்படி 3 மாதத்துக்குள்ள, அதாவது 3 மாதம் கழிச்சோ அல்லது 3 மாதத்துக்குள்ள 60 நாட்களுக்கு பிறகு ஒரு பிரதான தேர்தல் வந்து நடத்தலாம். அந்த அடிப்படையில் தான் ஜனாதிபதி எம்பி தேர்ந்தெடுக்கான தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் 225 பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்யக்கூடிய ஒரு தேர்தல். இந்த தேர்தல் வந்து என்ன காரணம்னா, இப்ப இருக்கிற ஆளும் கட்சியா இருக்கட்டும் எல்லாமே வந்து இப்ப அனுரகுமார திசாநாயக்கவுடைய கட்சியில 3 உறுப்பினர்களா இருக்காங்க. ஏன்னா அவருடைய கட்சிக்கு வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேவை, அமைச்சர்கள் தேவை, வேறு கட்சியில இருந்து யாரும் எடுக்க மாட்டாங்க. அது ஒரு காரணம். பாராளுமன்ற காலம் முடிவடைகிறது. அந்த பாராளுமன்ற காலம் முடிவடையும் போது அவங்க பாராளுமன்றத்தை கலைக்கிறாங்க. அது ஜனாதிபதிக்கான உரிமை இருக்கிறத கலைக்கிறதுக்கு. ஓகே, மொத்தத்துல இவர் சொல்ற விதத்துல யாருக்கு ஓட்டு போடாதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. சிவி நம்ம ஏதாவது பேசி நம்ம ஊருக்கு போயிருவோம். அவருதான் பாவம் எங்க இருக்கணும். இல்ல சும்மா சொன்னீங்க, அவர் சொல்லிருக்காரு. ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கோம். சந்துரு வந்து பல ஊர்களுக்கு பயணம் பண்ணிருக்காரு. ஆமா, பாகிஸ்தான் போயிருக்காரு, சைனா போயிருக்காரு. உங்களுக்கு அந்த அனுபவத்தை சொல்ல முடியுமா? இந்தியா உங்களுக்கு ரொம்ப பிடித்த இடம் இது. எத்தனை நாடுகளுக்கு நீங்க போயிருக்கீங்க? ஒரு 8 நாடு போயிருக்கேன்னு நினைக்கிறேன். 8 நாடு போயிருக்கேன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஜப்பான், கொரியா இருக்கு. எவ்வளவு இலக்கு வச்சிருக்கீங்க? எத்தனை நாடு போகணும்? என்னால முடிஞ்ச அளவுக்கு போகலான்னு யோசிக்கிறேன். ஏன்னா விசா எடுக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. எனக்கு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். விசா இல்ல ஸ்ரீலங்கா வரதுக்கு. இது ஜேர்னலிஸ்ட் விசா. அதேதான் எனக்கு, அதே பிரச்சனை எனக்கு. அதனால கொஞ்சம் கஷ்டம். ஜேர்னலிஸ்ட் விசா உங்களுக்கு வந்து சீல் பண்ணி தான் தருவாங்க. ஆமா ஆமா ஆமா. நீங்க கேட்ட சைனா, பாகிஸ்தான் 2ல வந்து எனக்கு அதிகமா போனதுல ரொம்ப பிடிச்ச நாடுன்னா பாகிஸ்தான் சொல்லலாம். காரணம் என்னன்னா, அங்க இருக்கிற மக்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, நல்லா வரவேற்பாங்க. எப்படின்னு நம்மள கேமராவை பார்த்தாலே அவங்க கேமராவுக்கு பயமே இல்லை, வந்து ஹாய் சொல்லுவாங்க, கதைப்பாங்க. இப்ப நம்ம ஊர் இங்க கூட போனாலும் கேமராக்கு கொஞ்சம் பயப்படுறவங்க இருக்காங்க, அதை பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அங்க அப்படி இல்லை. அவங்க வந்து அவங்க சாப்பிட்ற சாப்பாடை நான் கொஞ்சம் எடுக்க போறோம்னா ஒண்ணுமே இல்லை, வந்து எல்லாத்தையும் கடற்கடன்னு திறந்து எல்லாம் எடுத்து வச்சுருவாங்க. அந்த அளவுக்கு அவங்க அப்படி இருக்காங்க. அந்த மீடியா மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்க நினைக்கிறேன். மற்றது நம்ம போனோன்னு கேட்பாங்க, இந்தியா இல்ல ஸ்ரீலங்கா, ஓகே இந்தியா அல்லது ஸ்ரீலங்கா தான் கேட்பாங்க. ஏன்னா நம்ம இருக்கிற அந்த உருவம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால அப்படி கேட்பாங்க. அவங்களுக்கு இந்தியானாலும் ஒன்றுதான், ஸ்ரீலங்கானாலும் ஒன்றுதான். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் பாக்குறாங்க. ரொம்ப இறுக்கமா நாடா சொல்லப்பட்டுச்சு. இல்ல நம்ம மீடியாக்கள்ல பார்த்த நாடு இல்ல அது. அது வேற, நியூஸ்ல காமிக்கிறது வேறையா இருக்கு. அது வேற, நிதர்சனம் வேற மாதிரி. அது வேற, உண்மையிலேயே வேற. நீங்க இரவுல எத்தனை மணிக்கு போனாலும் யாருமே நமக்கு எதுவுமே கேட்க மாட்டாங்க. நம்மள எதுவுமே நான் பார்த்தது இல்ல. அங்கங்க அப்பப்ப ஒரு சம்பவங்கள் நடக்கலாம், எங்கேயுமே இருக்காது. ஆனா அது ஒரு வித்தியாசமான நாடு தான். ஒவ்வொரு சிட்டியும் ஒரு வித்தியாசமா இருக்கும். நல்ல சுதந்திரம் இருந்துச்சு எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே அங்க போயிருக்கல. சைனா வந்து அதை 2ஆவதா சொல்லலாம். எனக்கு எப்பவுமே இந்தியா தான். இந்தியா நிறைய தடவை, நான் கிட்டத்தட்ட ஒரு 15 தடவைக்கு மேல போயிருக்கேன். அதிகமா காஷ்மீர் பிடிக்கும். காஷ்மீர், தமிழ்நாடு, சென்னை, இது ரெண்டுமே நல்லா பிடிச்சிருந்து. இறுதியா வந்து அயோத்தி போயிருந்தேன், காசி, இது எல்லாமே வித்தியாசமா இருந்துச்சு. சைனா வந்து ஒரே வார்த்தையில சொன்னா அது ஒரு வேற உலகம் தான். அது வந்து நம்ம போய் தான் பார்க்கணும், அது என்ன, ஏன் அது வேற உலகம் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு. நியூஸ்ல பாக்குறப்ப 2050ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சைனா. இருக்கலாம், அது உண்மைதான் இருக்கலாம். ஏன்னா அவங்களோட தொழில்நுட்பம் என்ன, அவங்களுடைய அந்த வளர்ச்சி, அவங்க பயன்படுத்துற விஷயங்கள், டிரான்ஸ்போர்ட்ல இருந்து எல்லாமே வித்தியாசமா இருக்கும். புல்லட் ட்ரெயின் எல்லாம் வந்து நம்ம நாட்டுல எப்ப வரும்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில இப்போ இது வரைக்கும் வந்திருக்கோம்னு நான் நினைச்சேன். நான் ஒரு வீடியோ சொன்னேன், இந்தியாவில இது எப்போ வந்திருக்கணும். ஏன்னா அவ்வளவு பெரிய நாடு, அவ்வளவு மக்கள் தொகை உள்ள நாடு, கண்டிப்பா வந்திருக்கணும். இவ்வளவு பெரிய வளர்ச்சியில உள்ளவங்க. அரசியல்வாதிகள் தான் காரணம். மக்கள் கொண்டு வர முடியாது புல்லட் ட்ரெயின். இல்ல 1500 கிலோமீட்டர் நான் ஒரு 3 மணி நேரத்துல கடக்கும் போது நான் இதை பத்தி சொன்னேன். இவ்வளவு பெரிய ஒரு நாடு இந்தியா, கண்டிப்பா எங்களால முடியாது, அது இந்தியாவால கொண்டு வந்திருக்க முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த அளவுக்கு. நாங்களும் விட்டுருக்கோம், வந்தே பாரத்னு விட்டுருக்கோம். அதுல போனேன், புல்லட் ட்ரெயின் வேக நடந்துட்டு இருக்கு. அதனால எக்ஸ்பிரஸோட கொஞ்சம் கம்மியா போறதுல எக்ஸ்பிரஸ் வேகத்தை கம்மி பண்ணிட்டோம். 130ல போச்சு. நான் வீடியோ பண்ணிருந்தேன். நாங்க போகும்போது அப்படியே போச்சா தெரியாது. நான் வந்து டெல்லியில இருந்து ஆக்ரா போனேன், அந்த ட்ரெயின்ல போயிருந்தேன். இப்ப ஸ்ரீலங்கா ஏதாவது வராங்கன்னா ஸ்ரீலங்கால முக்கியமான 5 பிளேஸ சுத்தி பார்த்துன்னு ஏதாவது சொல்லுவீங்க? இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில நீங்க பாக்குறதுக்கான இடங்கள் அப்படின்னு பார்த்தா என்னென்ன நமக்கு என்ன ஐடியா இருக்கு, ஒரு வரலாற்று சம்பந்தமான இடம் பார்க்க போறோம்னா சிகிரியா பார்க்க நீங்க போகலாம். சிகிரியா போகலாம். கண்டியில புத்தர் கோவில் இருக்கு, தலதா மாளிகை, புத்தர் தந்தம் அங்க இருக்கு, அது ஒரு வித்தியாசமான இடமா இருக்கும். புலனறுவையில நிறைய புத்தர் கோயில்கள், வித்தியாசமான பழமையான கோயில்கள் இருக்கு. அழகான இயற்கையான விஷயங்களை பார்க்கறோம். நூரேலியா, அந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது நல்லா இருக்கும், நல்ல கூலா இருக்கும். காலி, மாத்திரை, ஹிக்கடுவை இந்த பக்கம் போகும்போது உங்களுக்கு பீச் பக்கத்தை பார்க்கலாம், கடற்கரைகள் அதிகமாக பார்க்கலாம். கதிர்காமம்,
கோயில் இருக்கு. எல்ல பிரதேசத்துக்கு போனீங்கன்னா மலை பிரதேசங்கள், அங்க ராவணன் என்ற பல முக்கியமான விஷயங்கள், நல்ல வித்தியாசமான இடங்கள் இருக்கு. கொழும்பை பாத்தீங்கன்னா கொழும்புல என்ன பார்க்கலாம், லோட்டஸ் டவர் பார்க்கலாம். பாத்துட்டோம், தூரத்துல இருந்து பார்த்தோம், எங்க இருந்து பார்த்தாலும் தெரியுது. இருக்கு. சாப்பாடுகள் அப்படின்னு போது ஒவ்வொரு ஏரியாவுக்கு போகும்போது ஒரு வித்தியாசமா, யாழ்ப்பாணம் போகும்போது ஒரு வித்தியாசமான இடமா பார்க்கலாம், கேரளா பார்க்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நல்லா இருக்கும். கொஞ்சம் கோயில்கள் நிறைய இருக்கு, வித்தியாசமான வழியான கோயில்கள் நிறைய இருக்கு. சிவி நேரெல்லாம் சந்திரோட ஒரு கேள்வி கேட்க சொல்லியிருந்தாங்க கமெண்ட்ல. அது சொல்லிடலாமா? சொல்லுங்க. உங்களுக்கு தமிழகத்தின் பிடித்த தலைவர் யார்? சீமான் நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு இதுவரைக்கும் அவர் முதலமைச்சரா நான் இவங்க இப்படி பண்றாங்க, இப்படி உங்களால மட்டும் எப்படி முடிஞ்சது இந்த மாதிரி சொன்னா ஜெயலலிதா அவங்கள எனக்கு நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி மற்றவங்களுக்கு பிடிக்காதுன்னு இல்லை, அவங்க ஒரு ஒரு பெண்ணா இருந்து அவங்க மேல நிறைய விமர்சனங்கள் இருக்கலாம், அது வேற, அரசியல் தாண்டி. ஆனா அவங்களுடைய அந்த பதவியில அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு அவங்க அந்த அந்த செய்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு கொஞ்சம் ஓகே, இவங்களால முடிஞ்சிருக்கு, இவ்வளவு விஷயம் முடிஞ்சிருக்கு, இத்தனை வருஷம் தமிழ்நாட்டுல ஒரு முதலமைச்சர் இருந்திருக்காங்க அப்படின்றது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. சீமான் அவர்களை எப்படி பாக்குறேன்னு சொன்னா, அவருடைய பேச்சை தொடர்ந்து பேசிட்டே இருக்கலாம், ஆனா அதுக்கு பின்னால அந்த நடைமுறை அப்படின்றது எப்படி எந்த அளவுல இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. அவர் பேசும்போது இருக்கிற அந்த ஆற்றல், அந்த உணர்வுகள் செய்கையில இருக்கான்றது எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. இல்லையா இருக்குமோ தெரியல. நீங்க இலங்கையில எல்லா பகுதியும் போயிட்டு வந்துருப்பீங்க, நிச்சயம் அரசியல் பத்தி நல்ல புரிதலோட பேசுறீங்க, எல்லா மக்கள்கிட்டயும் பேசுறப்ப சீமானை பத்தி நிச்சயம் பேசியிருப்பாங்க. ஆமா. அவங்களும் என்ன நினைக்கிறாங்க சீமானை பத்தி? இந்த ஆட்சியில இப்ப அரசாங்கத்தினுடைய ஆட்சியிலே சொல்லப்பட்டது, இவர் அன்றகுமார் திசாநாயக்க சீமான் மாதிரி தான். நிறைய பேர் கூட்டத்துக்கு வருவாங்க, நிறைய பேர் அவரோட பேச்சை கேட்பாங்க, ஆனா யாரும் ஓட் போட மாட்டாங்க, அப்படித்தான் எல்லாருமே சொன்னாங்க. ஆனா எங்களுக்கு கிடைச்ச கருத்து கணிப்பின்படி அப்படி இல்லை, இந்த முறை மாறப்போற அரசாங்கம் கண்டிப்பா அன்றகுமார் திசாநாயக்க அவருடைய அரசாங்கமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த அளவுல ஒப்பிட்டதுக்கு நான் நினைச்சேன், இவர் ஒரு சீமான் இல்ல, இவர் ஒரு சீமானா இல்ல, பட் ஆனா அவரை சில பேர் சீமானா நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. மற்றபடி என்ன நினைக்கிறாங்க சீமானை பத்தி? மக்கள் அவர் அதிகமா, எனக்கு தெரிஞ்சு அவர் அதிகமா இலங்கை சம்பந்தமான விஷயங்கள், விடுதலை புலிகளுடைய விஷயங்கள் தொடர்பா பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அவருக்கு முதல் ஆதரவு இருந்தது, இல்லைன்னு நான் சொல்லலை. நிறைய இங்க மக்கள் மத்தியில் ஆதரவு, வெளிநாடுகளில் வசிக்கிறவங்க ஆதரவு இருந்தது. அதே பேசும்போது அதால எதுவுமே இங்க நன்மை எதுவும் நடக்கல, அதனாலேயும் நடக்கல அப்படின்னு சொல்லும்போது அது அவங்களுக்கு இப்ப பெருசா தெரியலன்னு நான் நினைக்கிறேன். இப்ப அதை பெருசா அந்த வீடியோஸ் எல்லாம் பாக்குறாங்களா தெரியல, அவர் பேசும்போது முதல் பார்த்தாங்க, இப்ப இருக்க வாய்ப்பு இல்லை. சிபி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, சீமான் அடுத்த ஏக்கடி ஆயிடுவாரா? அது மக்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்க தமிழ்நாடு மக்கள் ஒரு 7 கோடி மக்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி அங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அங்க வரணும், நானாவது கொஞ்ச நாள் படிச்சேன். ஓகே, மகிழ்ச்சி. உங்க டைம் கொடுத்து எங்க கூட பேசுனதுக்கு விகடன் நேயர்களுக்காக, விகடன் டீம் சார்பாக, முக்கியமா ஐபிஎஸ் டீம் சார்பாகவும் நன்றியை சொல்லிக்கிறோம். நன்றி சந்திரு, வீட்டுக்கு வந்ததுக்கு நன்றி. வாங்க டீ ஒன்று குடிச்சிட்டு. தேங்க்யூ. வேட்டி சேலைய மேட்சிங்லயும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்கணுமா? அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்ல தான் வாங்கணும். இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். உனக்கும் எனக்கும் வேஷ்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய்.